அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, சங்கையானா இந்த ரமலானுடைய மாதம் குறித்து பல்வேறு சிறப்புகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸை இன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். ரமலானுடைய மாதம் பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம் என்பதனால் தீமைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மலக்கு இப்படி கூப்பிடுகின்றார், யா பாகியல் கைர் அக்பில். நன்மைகளை தேடக்கூடிய மக்களே, இதோ உங்களுக்கு சுப செய்தி வந்துள்ளது, ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிகமாக நன்மைகளை செய்யுங்கள். வயாபாகிய ஷர் அக்சிர். தீமையை செய்வோரே, உங்கள் தீமைகளை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என ரமலானுடைய மாதம் முடிவடைகின்ற வரைக்கும் அந்த மலக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் இது நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுத் தருகின்ற மாதம். நாம் நரகம் போகுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது ஒரு மனிதனுடைய தீமைகள் தான். அந்த தீமைகளை நாம் விட்டு விடுகின்ற போது நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் எவ்வளவு நம்மளால் நன்மையை தேட முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மைகளின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதங்களிலும் பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.